இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு தொடர்பாக தன்னுடைய கருத்தை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 74 லட்சம் வாக்காளர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இது இவ்வளவு அவசரமாக செய்ய வேண்டிய அவசியம் என்னவென்றதுதான் நான் கியானேஷ்குமாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ஒரு 5 மாதத்துல 6 மாதத்துல செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை 20 நாள்ல ஆரம்பித்துக் கொண்டு அப்புறம் கடைசியில இன்னைக்கு 50 நாள்ல முடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இது என்ன? யார் அவரை வற்புறுத்தினார்? இதுதான் கேட்க வேண்டியதா இருக்குது. ஏனென்றால் இப்ப 74 லட்சம் பேர்ல எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள், எத்தனை பேருடைய பெயர்கள் நீக்கி இருக்கிறார்கள் நமக்கு இன்னும் தெரியாது. ஏனென்றால் சில நபர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் இதுல மறுபடியும் இணைக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் அதாவது உயிரோடு இருக்கிறவங்களுடைய பெயர் நீக்கி போட்டு இறந்தவர்களுடைய பேர் வாக்காளர் பட்டியல் இருக்குது. அதில் நான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன். அப்ப இந்த அளவுக்கு நமக்கு அனெக்டோட்லாவே பல இடங்கள்ல தெரியும் எதற்காக பேர் நீக்கி இருக்கிறார்கள் என்று. நமக்கு ஒரு ஒரு லாஜிக் இல்லாமல் செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக பிஎல்ஓஸ் மேல தவறு கிடையாது. இப்படி நாம் ஏதாச்சும் பாயிண்ட் அவுட் பண்ணாங்கன்னா முதல் கட்டமாக இந்த சிஇஓ, தமிழ்நாட்டுடைய சிஇஓ என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா அந்த பிஎல்ஓ சஸ்பெண்ட் பண்றாங்க. பிஎல்ஓனால இதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி கிடையாதனாலதான் அவர்கள் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணலையோ அவங்களுடைய பேர் நீக்கிறார்கள். இல்லைன்னா இவர்கள் அந்த வீட்டுக்கு செல்லும் போது அவர்கள் இல்லை என்றால் அங்க பேர் நீக்கிறார்கள். அதனால பிஎல்ஓக்கள் மேற்கு தவறு கிடையாது. நிச்சயமாக அது அதிகாரிகளுடைய, குறிப்பாக கியானேஷ்குமாரனுடைய ப்ராப்ளமாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர நிச்சயமாக பிஎல்ஓஸ் மேல வேணுமென்றே இந்த நடவடிக்கை எடுக்கிறதை சிஇஓ தமிழ்நாடு முதல் கட்டமாக நிறுத்த வேண்டும் என்று நான் பகிரங்கமான கேட்டுக்கொள்கிறேன். திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து எஸ்ஐஆர் இறுதி வாக்காளர் பட்டியல் தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். இந்த 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம், இதில் உண்மையாகவே அந்த டபுள் என்ட்ரி அதுதான் நீக்கப்பட்டிருக்கா அப்படின்றத எப்படி நம்புறது என்ற கேள்வி எழுப்பப்படுது. அது பற்றி உங்களுடைய பார்வை. இப்ப சமீபத்துல இன்னைக்கு 5.67 கோடி வாக்காளர்கள் இருக்கிறதா தான் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 74 லட்சம் வாக்காளர்கள் நீங்க சொல்றது போல நீக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டவர்களுமே இறந்தவர்கள் தான், அதாவது டபுள் என்ட்ரி ஓட்ஸ் இருந்தவங்க தான் அப்படின்னா அது கேள்விக்குள்ளானதுதான். ஏன்னா சமீபத்துல நம்முடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பொன்வசந்த் அவர்கள் எழுதியிருந்த முழுமையான அந்த டீடைல்டு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் எப்படி ஒரு பகுதியிலையும் அங்க இருக்கக்கூடிய பல்கா ஓட்டர்ஸ் ஒரு வார்டுலயும் நீக்கியிருக்காங்க அப்படின்றது முழுமையாக ஆதாரங்களோட வெளியிட்டு இருந்தார். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த 74 லட்சம் வாக்காளர்களுக்கும் அதில் பெரும்பாலானவர்களுக்கு தங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரியாமல் கூட இருக்கலாம். இது ஒரு பெரிய பார்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். எஸ்ஐஆர் இப்போதைக்கு அவசியம் இல்லை. நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இதை நடத்தி இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லா மாநிலங்கள்லயும் எஸ்ஐஆர் நடத்த போறது அவங்க கட்டாயம் நடத்ததான் வேணும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நாங்க ஃபைனல் ரோல்ஸை இறந்து போனவங்களை நீக்கணும் அப்படின்றது. இறந்து போனவங்களை நீக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் கூட அவங்களுடைய வாக்குகள் இல்லாமல், அவங்க இருக்காங்களா இல்லையானே தெரியாம, அவங்களுடைய கன்சென்டே இல்லாம அவர்களுடைய பெயர் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இது இன்னைக்கு தெரியாது நமக்கு. எலெக்ஷன் டே அன்னைக்கு ஓட்டிங் போது எல்லாரும் நிப்பாங்க பாருங்க, எங்களோட ஓட்டு இல்ல, எங்க இருக்கு எங்க ஓட்டுன்னு தெரியல, எந்த பூத்துக்கு மாறி இருக்குன்னு தெரியலன்னு நிப்பாங்க பாருங்க. அப்பதான் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே தெரியும். அப்ப இது அரசியல் கட்சிகள் மீது இந்த பழியோ அல்லது அரசியல் கட்சிகள்லாம் இதற்கு காரணம்னு கூட சொல்லப்படலாம். ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு 74 லட்சம் வாக்காளர்கள் இதுல நீங்க உயிரோட இல்ல அவங்க வேற ஏதாவது இடத்துக்கு மாறி போயிட்டாங்க, வேறு மாநிலங்களுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 20-30 லட்சம் இருப்பாங்க. அதுக்கு மேல நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கூட அவங்க சொல்றாங்க நீங்க ஃபார்ம் 6 கொடுத்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்ப எப்படி இது சரின்னு நம்ம எப்படி முடிவெடுக்க முடியும் தான் என்னுடைய கேள்வி. நன்றி திருமிகு லட்சுமி உங்களுடைய கருத்துக்களுக்கு. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு பிறகாக இறுதி வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு பிறகாக 93 லட்சமாக இருந்த அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தற்போது 74 லட்சமாக குறைந்துள்ளது. அந்த நீக்கத்திற்கு பிறகாக மொத்தமாக
5 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதனுடைய அந்த பிரிவு என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5,43,76,756 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எஸ்ஐஆர் செய்ததற்கு பிறகாக இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டில் எவ்வளவு வந்திருக்கிறது என்பது குறித்த விவரங்களை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி மொத்தமாக தமிழ்நாட்டில் 5,67,7,380 வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் 5,43,00,000 இருந்தது. தற்பொழுது கூடுதலாக இருக்கிறது. அதன்படி 5,67,00,000 வாக்காளர்கள் தற்போது இருப்பதாக இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தன்னுடைய பெயரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் படிவம் 6 கொடுத்து தங்களுடைய பெயரை இணைத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு முன்பாக 6,41,00,000 இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தற்பொழுது 5,67,00,000 குறைந்துள்ளது. 74 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதில் 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதிலும் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. எதன் அடிப்படையில் அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது முழுமையாக தெரியாமல் இருக்கிறது என்றும், அப்படி நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அனைவருமே சரியாகத்தான் நீக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை எவ்வாறு உறுதி செய்வது என்றும் கேள்விகள் எழுகின்றன என்று நம்மோடு பேசிய மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது தேர்தலின் போது வாக்கு செலுத்தும் பொழுது பல்வேறு குழப்பங்களுக்கு இது வழிவகுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தற்போது அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் உண்மையாலுமே நீக்கப்பட்டிருக்கிறார்களா, சரியான வகையில்தான் அது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்த பல கேள்விகள் எழுகின்றன. அது குறித்த விளக்கமாக என்ன கொடுத்திருக்கிறார் அர்ச்சனா? ஏற்கனவே டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின் போது 97 லட்சம் பேர் தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருந்தாங்க. அதுல இறந்தவர்கள், அதே போல இரட்டை பதிவு வைத்திருந்தவர்கள், அதே போல இடமாற்றம் செய்திருந்தாங்க. இப்படி பல்வேறு காரணங்களை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருந்தார். பிறகு இந்த எஸ்ஐஆருடைய முழுவதுமாக முடிவு பெற்று இறுதி வாக்காளர் தயாரிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்த நிலையில அதுல வெறும் 23 லட்சம் பேர் மட்டும்தான் கூடுதலா இணைச்சிருக்காங்க. மீதி 74 லட்சம் பேர் தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டிருக்கிறாங்க. அதற்கு இறந்தவர்கள், அதே போல டபுள் என்ட்ரி இப்படிங்கிற காரணம் சொன்னாலும் 77 லட்சம் வாக்காளர் அப்படிங்கிறது ஒரு பிக் நம்பர். அதுல பல பேருடைய வாக்கு இந்த முறை போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் இந்த தொடர் திருத்த காலம் என்பது இன்று முதல் தொடங்கி 23/2/2026 ஆண்டு முதல் இந்த நடைமுறை தொடங்கி 1/1/2026 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்த ஆனால் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இல்லாத அனைத்து தகுதியான வாக்காளர்களும் வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்துல படிவம் 6 சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. அதே போல இணையதளம் மூலமாக voters.eci.gov.in என்கிற இணையதளம் மூலமாகவும் அவங்க தங்களை விண்ணப்பிச்சுக்கலாம், அல்லது ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாகவும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. இது தொடர்பா ஏதேனும் சந்தேகம் இருந்தா, தங்களுடைய வாக்காளர் பட்டியல பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் இருந்தா 1950 என்ற தொலைபேசி எண் மூலமாகவும் தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 74 lakhs வாக்காளர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர். கடந்த 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. சராசரியாக ஒவ்வொரு தொகுதியிலும் சுமார் 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் 1 லட்சம் அதிகபட்சம் 1,50,000 வாக்குகள் வரை நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த ஒரு மாத காலம் அதுல இணைப்பதற்கான காலம் இருந்த போதும் கூட அதுல 22 லட்சம் சொச்சம் வாக்காளர்கள் மட்டும்தான் மீண்டும் வாக்காளர் பட்டியல இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில இதற்கு இந்த காரணமா இதை சொன்னாலும் கூட இந்த தொடர் இணைக்கக்கூடிய பணிகள் என்பது நடைமுறையில இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதே போல
18-19 வயதுக்குட்பட்ட முதல் முறையாக வாக்காளராக பதிவு செய்தவர்களுக்கு திருத்தங்களுக்கு விண்ணப்பித்த எஸ்ஐஆர் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அது குறித்த விரிவான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.